ஐயா நீங்க ராதாகிருஷ்ணன்றவர் வந்து சாமிக்கு நங்கலிகுண்டான் இந்த கிராம ஆஃபீஸரா இருந்தவரு. சாமிக்காக ஃபுட்லாம் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சாப்பாடுலாம் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவரோட ஊர்ல சாமிய கூப்ட்டு போன ஒரு இன்சிடென்ட்டும் பத்தி உங்க புக்ல எழுதியிருக்கீங்க. அப்போ நடந்த சில சம்பவங்கள் அத பத்தி சொல்லுங்க. நங்கலிகொண்டான் அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் மேலே பரிச்சயம் ஆனதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணனுக்கு சாமி மேலே அலாதியான ஒரு பக்தி ஏற்படுது. அவரை தன் ஊருக்கு அழைச்சிட்டு வந்து அங்குள்ள மக்களுக்கும் வந்து அவர் அருள் பாலிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரை தன் ஊருக்கு அழைக்கிறாரு. அந்த ஊருக்கு அழைக்கணும்னு நினச்சி, சாமி எங்கள் ஊரில் நீங்கள் வந்ததை வந்து எல்லா மக்களுக்கும் நான் விருந்து வச்சு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சாமி. நீங்கள் அவசியம் வரணும் சாமி. அங்கே வந்து ராம நாம பஜனையும் வைக்கணும் சாமி. நீங்கள் அதில் அவசியம் கலந்துக்கணும். ஊர் மக்களுக்கெல்லாம் நான் வந்து விருந்து வைக்கணும் சாமி அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் நல்லா வர்றேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அங்கே வந்து ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் ஒன்று போல பரிமாறுறதா இருந்ததுன்னா, ஒரே இடத்துல எல்லாருக்கும் பரிமாறுறதா இருந்ததுன்னா நான் வாரேன். இல்லைன்னா வரமாட்டேன். ஜாதி வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாமி அந்த மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன் சாமி. எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரே மாதிரி ஒன்று மாதிரியே ஒரே மாதிரியாகவே எல்லாருக்கும் பரிமாறுறேன் சாமி. நான் வந்து அங்கே எல்லாருமே வந்து ராமநாமம் சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சாமின்னு சொல்லி சொல்கிறாரு. சாமி 2 நாள் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் தங்குறாங்க. 2 நாளும் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆகாரம் படைக்கிறாரு. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாருமே வந்து அந்த ராமநாமத்தை வந்து சொல்கிறாங்க. சாமி அங்கே டான்ஸ் ஆடி அவ்வளவு உன்னதமாக அவ்வளோ சந்தோஷமாக அந்த நாட்களை கழித்தார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து திருவண்ணாமலையிலே ராதாகிருஷ்ணன் வந்து விட்டுட்டு போனார். அந்த 2 நாள் பயணம் வந்து நங்கலிகொண்டானை சுற்றி உள்ள கிராமங்கள் உள்ள அத்தனை பேருக்குமே சாமி பற்றி தெரிஞ்சது. அத்தனை பேரும் பின்னால் சாமி பார்க்க வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திருவண்ணாமலை சுற்றி உள்ள கிராமங்களில் பூராவுமே வந்து சாமியுடைய நாமம் பரவச்சு சாமி ரொம்ப நல்லபடியாக எல்லா மக்களையும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் கவனிச்சுக்கிட்டாங்க.